ஒரு நரி காட்டுக்குள்ள உளுந்த வடை கடை வச்சு நடத்தி வந்துச்சு. ஆட நரியாரு, நீங்களா வடை சொல்றீங்க? ஏன் நான்லாம் வடை சுடக்கூடாதா? பாட்டிக்கிட்டு இருந்து சுட்ட மாதிரி என்கிட்ட சுட முடியாது பார்த்துக்க. இல்ல நரியாரே, என்னோட பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதுக்கு ஒரு 100 வடை வேணும். அதுக்கு தான் வந்தேன். அட அப்படியா? எத்தனை வேணும்? முதல்ல ஒன்று டேஸ்ட்டுக்கு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இந்தா சாப்பிட்டு பாரு. ஆட சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு நாளைக்கு 100 வடை வேணும். ரெடியா வச்சுக்கோங்க. ஆ சரி சரி, நாளைக்கு சாயங்காலம் நேரமா வந்துடு, ரெடியே வச்சிருக்கேன். வடைய சொல்லிட்டு காக்கா கிளம்பிருச்சு. குருவி தம்பி, நாளைக்கு சாயந்தரம் என்னோட வீட்டுக்கு வந்துரு. என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். சரி காக்கானே, வந்துடுறேன். அப்பாடா, ஒரு வழியா எல்லா வடையும் சுட்டாச்சுப்பா. இத்தனை வடை சுட்டேன், ஒரு வடை கூட சாப்பிட்டு பார்க்கலையே. மாவும் காலி ஆயிடுச்சு. சரி, அதான் 100 வடை இருக்குல்ல, 2 எடுத்து தெரியவா போகுது. அட அட அட, என்ன டேஸ்ட்! இந்த மாதிரி வடைய இந்த காட்டுல யாராலையுமே சுட முடியாது. என்ன நரியாரே, வடை ரெடி ஆயிடுச்சா? ஆ ரெடி ஆயிடுச்சு காக்கா, எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணி எடுத்துட்டு போ, அப்புறம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆட, எதுக்கு நரியாரே என்னனோ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி சொல்லிட்டு எல்லா வடைகளையும் எடுத்துட்டு போச்சு காக்கா. என்னங்க, எல்லா வடையும் எண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லையே, எதுக்கு எண்ணிட்டு? அட, கம்மி வரையா இருந்தா கூட பரவாயில்ல, 100 வடங்கும் போது எண்ணாம இருக்கக்கூடாது. வாங்க எண்ணலாம். 2 காக்காவும் சேர்ந்து வடையை எண்ணுனாங்க. என்ன 2 வடை கம்மியா இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, போய் கேளுங்க. நரியாரே, நீங்க கொடுத்த வடையில 2 வடை கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கா? நான் கரெக்டாக தானே எண்ணி வச்சேன். அப்பவே சொன்னேன் எண்ணிட்டு போன்னு. நீ எங்கேயோ பறக்கும் போது கீழே போட்டிருப்ப, அது பார்க்காம என்கிட்ட வந்து கேட்குற. சரி நரியாரே, நான் தான் பார்க்காம உழுக்காட்டிட்டேன் போல. சரி. குழப்பத்திலேயே காக்கா அங்கிருந்து போச்சு. அப்ப புறாவை பார்த்துச்சு. என்ன காக்கா இந்த பக்கம் இருந்து வர? நடந்த விஷயம் எல்லாத்தையும் காக்கா சொல்லுச்சு. அட, இவ்வளவுதான் விஷயமா? இந்த நரிப்பையனுக்கு இதே வேலையா போச்சு. வா, அவ வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். அட, என்ன நரி, காக்காக்கு நீ கொடுத்த 100 வடையில 10 காணாமாமா? என்ன நீ என்னன? இல்லையே, 2 தானே காணாம போயிருக்கோம். என்ன காக்கா, நல்லா என்னனியா? இல்லையே, 10 காணாமாமா. ஆட, நான் 2 தானே தின்னேன், எப்படி 10 குறையும்? பாத்தியா காக்கா, எப்படி அவன் வாயாலே உண்மையை சொல்ல வச்சேன். என்ன நரி, உன்னோட குறுக்கு புத்தி மட்டும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஒழுங்கா இருந்த மறுக்கா வேலைய ஆரம்பிச்சிட்டியா? அது அது வந்து நான் எஸ்கேப். இனிமே இந்த காட்டுல கடையை போடக்கூடாது சாமி. துண்டக்கான துணியை காடான்னு ஒரே ஓட்டமா ஓடிருச்சு நரி. ஒரு தடவை தாய் குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. கூட்டில் இருந்த குட்டி குருவி தாய் குருவிக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்க பறந்து போயிருச்சு. ஆஹா ஆஹா, ஆனந்தம், சுதந்திரம் தானே கிடைச்சிருச்சு. அம்மா தொல்லை இனி இல்ல, எனக்கு நானே ராஜாதான். எவ்வளவு அழகான காடு! ஏ சிட்டுக்குருவியே, எங்க தனியா வந்திருக்க? உங்க அம்மா எங்க?
அம்மாக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்க வந்துட்டேன். இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். அம்மா இல்லாம தனியா வரக்கூடாது. நீ கூட்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களால நடக்கவும் முடியாது, பறக்கவும் முடியாது. அந்த பொறாமையில பேசுறீங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி, பார்த்து போ. அப்போ அந்த பக்கமா ஒரு குட்டி கழுகு பறந்து போச்சு. சிட்டுக்குருவியை பார்த்த உடனே அந்த குட்டி குருவியை தாக்குறதுக்காக வேகமா வந்துச்சு. அந்த பக்கம் இருந்த காகம் உடனே அந்த குட்டி கழுகை விரட்டி அடிச்சுது. ஏ குட்டி குருவியே, தனியா எதுக்காக பறந்து வந்த? பாத்தியா, நான் வந்ததால தப்பிச்ச. இல்லைன்னா அந்த குட்டி கழுகுக்கு நீ இறையா மாறி இருப்ப. சாரி காக்கா மாமா, கூட்டை விட்டு தெரியாம வந்துட்டேன். சரி வா, உன்னை திரும்பியும் கூட்டிலேயே விட்டுறேன். அம்மா இல்லாமல் தனியாக எங்கேயுமே வரக்கூடாது. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய அர்த்தங்க இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பண்ணால் இப்படித்தான் இந்த குருவி மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவோம்.